மதுரை விமான நிலையத்தின் பன்னாட்டு சேவைக்கான வளர்ச்சி பல ஆண்டுகளாக தேக்கமடைந்துள்ளது. காரணம் என்ன? சற்று அலசலாம். பன்னாட்டு சேவைக்கான முயற்சிகள் பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டாலும் இருதரப்பு ஒப்பந்த குறைபாட்டால் அந்த பணி நிறைவேறா கனவாகவே நின்று கொண்டிருக்கிறது. இருதரப்பு விமான சேவை உடன்படிக்கைகளில் பன்னாட்டு விமான சேவைகளுக்கான ஒரு முக்கிய நிலையமாக மதுரை சேர்க்கப்படாததே இந்த பிரச்சனைக்கு காரணம். குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற ஆசிய நாடுகளுடன் போடப்பட்ட சிறப்பு உடன்படிக்கைகளில் மதுரை புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த நாடுகளின் விமான நிறுவனங்கள் மதுரைக்கு நேரடி சேவைகளை தொடங்க முடியாத நிலை தொடர்கிறது. 2002-3ஆம் ஆண்டில் சுற்றுலா மற்றும் பண்பாட்டு மேம்பாட்டிற்காக 7 ஆசிய நாடுகளுடன் உடன்படிக்கை செய்யப்பட்ட போது செயல்பாட்டில் குறைந்த விமான நிலையங்கள் கூட சலுகை பெற்றன. ஆனால் பண்பாட்டு சிறப்புமிக்க மதுரை புறக்கணிக்கப்பட்டது வேதனைக்குரியது. தற்போது இலங்கை தவிர வேறு எந்த நாட்டுடனும் பாயிண்ட் ஆஃப் கால் எனும் முக்கிய நிலையமாக மதுரை சேர்க்கப்படவில்லை. ஆனால் சிங்கப்பூர் போன்ற முக்கிய நாடுகளுக்கான POC அனுமதி திருச்சி விமான நிலையத்திற்கே உள்ளது. ஏர் ஏசியா, ஸ்கூட் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் மதுரைக்கு வர விருப்பம் தெரிவித்தும் இந்த ஒப்பந்த கட்டுப்பாடுகளால் அவர்களின் முயற்சிகள் தடைபட்டுள்ளன. தற்போது செயல்பாடின்றி இருக்கும் விமான நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட POC உரிமைகளை மறுபரிசீலனை செய்து மதுரைக்கு மாற்ற வேண்டும் என தொழில்துறையினர் வலியுறுத்துகின்றனர். இதனுடன் ஓடுபாதை நீட்டிப்பு, புதிய முனைய கட்டடங்கள் உள்ளிட்ட விரிவாக்க பணிகளையும் விரைவுபடுத்துவது தென் தமிழகத்தின் சர்வதேச இணைப்புக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என கருதப்படுகிறது.